ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேமிப்புகளை உங்களுடன் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 விதமான சேமிப்புகள் பற்றி நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு சேமிப்பாக தான் இருக்கும். அதனால் முழுமையாக வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் உண்டியல். இது வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். இப்போ இந்த உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சு சேமிக்க போகிறேன். இப்போது நீங்களுமே பார்க்குற வியூவர்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து டார்கெட் வச்சு சேமிக்கும் பொழுது தான் உங்களால் எளிதாக சேமிக்க முடியும். என்னுடைய டார்கெட் வந்து மாதம் என்னுடைய செலவுகளில் இருந்து ரூ. 2000 ரூ. 3000 சேமிக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய டார்கெட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நான் இப்போ சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 50 நான் போட்டிருக்கேன். இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதம் 50 சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ரூ. 10 இருக்கலாம், ரூ. 20 இருக்கலாம், ரூ. 30 இருக்கலாம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து நான் தினமும் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்கள், சேவிங் சேலஞ்ச் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்லறை காசுகள் சேமிப்பு. இந்த சில்லறை காசுகள் நம்ம கையில் நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வரோம், இல்லை அது வந்து வேறு ஏதாவது ஒரு செலவு வந்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ரூ. 100 எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, கடைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு ரூ. 100 கையில் வச்சுக்கிட்டு ரூ. 110 செலவு அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ரூ. 100 நான் ரூ. 5 மீதி கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். இந்த சில்லறை காசுகளை வந்து சேமிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் சில்லறை காசுகளை சேமித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னுடைய சில்லறை காசுகளை முதல்ல கோல்டு காயினாக வந்து மாற்றிட்டு இருந்தேன். ஆனால் கோல்டு வந்து இப்போ ரேட் ரொம்ப ஏறிட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் காயினாக மாற்றிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை இந்த மாதிரி அப்பப்போ வந்து பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட சில்வர் காயினாக மாற்றிருக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. இந்த சில்வர் காயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிராமில் இருந்தே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ 1 கிராம் இன்னையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 285. அப்போ இந்த சில்லறை காசுகளில் நம்மளால் ஒரு ரூ. 300 சேமிக்க முடியுமா, முடியாதுங்களா? கண்டிப்பாக மாதத்தில் ஒரு ரூ. 300 சேமிக்க முடியும். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் காயினாக வாங்கிருங்க. இது வந்து இப்போ இந்த மாதம் நீங்கள் ரூ. 285, அதாவது ரூ. 300 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே அதோட விலை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறாது. ரூ. 10 ரூ. 20 குறையும். ஆனால் இப்போ வந்து போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த போர் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா கோல்டு சில்வரோட ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகணும்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியல. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அதோட அமௌண்ட்டு வந்து அதோட மதிப்பு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அதனால் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நான் 2 சேமிப்புகள் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை சேமிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி சில்வர் காயின்ஸை வந்து நீங்கள் சேமிக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது 2 சேமிப்புகள் நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது சேமிப்பு இதுதான். இந்த 3வது சேமிப்பில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு விதமான சேமிப்புகள் நான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் வந்து ஒரு 2 விதமான சேமிப்பு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் 2 சொல்லிட்டேங்களா. 3வது சேமிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ரூபாய், அதாவது பழைய ரூபாய்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து புழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரேராக கிடைக்குது. பட் இந்த அமௌண்ட்டை வந்து நான் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா ரூ. 2500 சேமிச்சிருந்தேன். அந்த ரூ. 2500 வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 100 மில்லிகிராம் வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த பழைய ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறதுல இந்த ரூ. 50, அதாவது ரூ. 100 ரூ. 50 இது ரெண்டையும் வந்து டார்கெட்டாக வச்சு நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 3வது சேமிப்பு. இது 3வது சேமிப்பு, அதாவது பழைய ரூபாய் நோட்டுகளை நம்ம சேமிக்கிறது 3வது விதமான ஒரு சேமிப்பு. அடுத்தது 4வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது ரூபாய் நோட்டுகளை சேமிக்கிறது. புது ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் வந்து இது நான் விளையாட்டாக தான் அப்போ வந்து எடுத்து வச்சேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கூடுதலாக சேமிக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த பர்பிள் கலர்லாம் பாருங்கள், அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நோட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்து கூடுதலாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூ. 20, அடுத்தது வந்து ரூ. 10. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ரூ. 20 இந்த பழைய ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்கு நோட்டு தான் கிடைக்குது. அதனால் நான் அதை சேமிக்கலை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேமிப்புகள். இதெல்லாம் சேமித்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சேமிக்கிற சேமிப்பை ஒன்று கோல்டு அல்லது சில்வர், இதில் 2ல் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் என்னால் டார்கெட் வச்சு ஒரு 100 மில்லிகிராம் 10 கிராம் சில்வர் இந்த மாதிரி என்னால் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடச்சிட்ருக்கு. அப்போ பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி புது ரூபாய் நோட்டுகள் சேமிக்கலாம், பழைய ரூபாய் நோட்டுகள் சேமிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று நான் ரூ. 50 சேமிக்க போகிறேன், அல்லது ரூ. 100 சேமிக்க போகிறேன், அல்லது வந்து ரூ. 10 இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 விதமான சேமிப்புகள் பற்றி சொல்லிட்டேன் இல்லைங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காலண்டர் சேமிப்பு. இது வந்து நான் அப்பப்போ பண்ணுவேன். காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த காலண்டர் சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி அப்படின்னா ரூ. 1 போடணும். இப்போது நான் வந்து ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ காயின்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி காயின்ஸ் இருக்கிறத நம்ம கையில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் இதில் ரூ. 1 எடுத்து போட்டுருங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி அப்படின்னா நம்ம வந்து ரூ. 2 போடுறது. இதே மாதிரி 5ஆம் தேதி அப்படிங்கிறப்போ ரூ. 5 நம்ம போடுறோம். அதே மாதிரி 10ஆம் தேதி அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரூ. 10 போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய சில்லறை காசுகளை அப்பப்போ வந்து நீங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 10ஆம் தேதின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 30 நாள் போடுறீங்க, அது 31 நாள் போடுறீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து கூடுதலாக நிறைய சேமிக்க போகிறதில்ல. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ 15 தேதி அப்படின்னா நம்ம ரூ. 15 நம்ம போட்டுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து சில்லறை காசுகள் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ கிடைக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போடலாம். நம்ம அதிக அளவில் போடுறது பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 30 தான். அதாவது 30ஆம் தேதி வரைக்குமே நம்ம ரூ. 30 தான். இப்போ இது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சில்லறை காசுகளை வச்சு நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இது ஒரு சேமிப்பு. இந்த சில்லறை காசுகளை வச்சு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில்வர் காயினாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எங்களால் தங்கம் சேமிக்க முடியல, வெள்ளி சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி டார்கெட்டை வச்சு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய சில்லறை காசுகளை சில்வர் காயினாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எத்தனை பேர் இதை பார்த்ததுக்கப்புறம் நானும் இதை மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை வந்து இப்போ 2-3 வருடங்களாக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த காயின்ஸை வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா சில்வராக மாற்றிட்டுருக்கேன். இதில் வந்து எனக்கு வந்து நல்ல லாபமும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்வரோட ரேட்டும் தங்கத்தோடு சேர்ந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. பட் வந்து நான் வாங்கும் பொழுது 1000 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 100, அதாவது ஒரு கிராம் வந்து ரூ. 100 வாங்கினேன். இன்றைக்கி ரூ. 300 விற்கிது. அப்போ ஒரு கிராமுக்கு எனக்கு ரூ. 200 லாபம் கிடச்சிருக்கு இல்லைங்களா? அப்போது இதை வந்து வாய்ப்பு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சேமிப்பு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய சேமிப்புகள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டியலில் வந்து மந்த்லி, அதாவது உண்டியலில் பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 மணி சேவிங் சேலஞ்சு, ரூ. 5,000 மணி சேவிங் சேலஞ்சு, அப்புறம் வந்து எமர்ஜென்சிக்கான ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய விதங்களாக நான் வந்து சேமிச்சிட்ருக்கேன். இன்னும் என்னென்ன மாதிரியான சேமிப்புகள்லாம் சிறு சேமிப்புகள் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து அதுக்கு தனித்தனி வீடியோவாக நான் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க முதல்ல இந்த மாதிரி சில்லறை சேமிப்புகளை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.